அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்துக்கும் அடுத்தது இலங்கைக்கும் அரசுமுறை பயணமாக சென்றிருக்கிறார். நண்பர்களே, தாய்லாண்டில் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்குது. அது என்ன? அங்கே தாய்லாந்து போயிட்டு முதல் வேலையாக தாய்லாந்துடைய பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. தாய்லாந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை நம்முடைய பாரத நாட்டுக்கு அப்பொழுது செலுத்தி இருக்குது. அது என்ன? பாரத பிரதமரும் தாய்லாந்துடைய பிரதமரும் நிறைய அக்ரிமெண்ட்டுகளில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன? இந்திய தாய்லாந்து உறவு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? குறிப்பாக இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இருக்குது இல்லையா, அதற்கு இந்த மாநாடும் இந்த தாய்லாந்து பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னாக்க நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் தவறாமல் உங்களை சேரும். நிறைய சர்வதேச நிகழ்வுகளை வித்தியாசமான கோணத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் அனலைஸ் பண்ணுறது வழக்கம். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நண்பர்களே, வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு உலகமே அல்லோலப்பட்டிருக்குது. பயங்கரமான டென்ஷனு, பரபரப்பு எல்லா பக்கமும். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளுடைய ஷேர் மார்க்கெட்டும் கிராஷ் ஆகிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். நேற்றைய தினம் ஒரு நாளில் மட்டும் அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் மட்டும் கிட்டத்தட்ட 1.63 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நஷ்டத்தை கண்டிருக்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது 1000 பில்லியன், 1 பில்லியன் அப்படிங்கிறது 1000 மில்லியன், 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அப்போ உங்களுக்கு அந்த ட்ரில்லியன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு இன்னொரு கம்பேரிசன் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்தியா உலகத்தில் 5வது ஆகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்தியாவுடைய இந்த பொருளாதாரம் வருடாந்திர ஜிடிபி இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் இதை கணக்கு போடுறாங்க. அதில் இந்தியா உலகத்தில் 5வது பெரிய ஜிடிபியை கொண்ட பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இருக்குது. சரி, இந்தியாவுடைய அந்த பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருடத்துக்கு நாம் கிட்டத்தட்ட 3.8 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் தான். அதாவது ஒரு வருடத்துக்கே இந்தியாவுடைய மொத்த பொருளாதார வரவே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.8 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் தான். அதை நீங்கள் நேற்று அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் உளுந்தது இல்லையா, அதை கணக்கு போடுங்க. 1.63 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஒரே நாளில் அங்கே நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. அதாவது இந்தியாவுடைய ஒரு வருட பொருளாதார உற்பத்தியில் கிட்டத்தட்ட 50% மேலே நேற்றே அந்த அளவுக்கு நேற்றே நஷ்டமாகி இருக்குது அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு. அதே போல் உலகம் முழுவதும் இந்தியா உட்பட எல்லா ஷேர் மார்க்கெட்டுகளுமே நேற்று இறங்குமுகம் தான், கிராஷ் ஆயிடுச்சு முக்கால்வாசி. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேற யாரு? நம்ம ஹீரோ தான், ட்ரம்ப் அவர்கள் தான், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தான். இவர் மேற்கொண்ட அந்த டாரிஃப் இருக்குது இல்லையா, அவர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் 10% டாரிஃப் போட்டிருக்காரு. அது போக பிற நாடுகளுக்கெல்லாம் அந்தந்த நாட்டை போல ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு போட்டு, உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு 27%, சீனாவுக்கு 34%, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படி ஏற்றி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகமே அப்படியே தலை சுற்றி நிற்கிற இந்த சமயத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக ஒரு 2 நாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. முதல் வேலையாக நேற்று அவர் தாய்லாந்து சென்றார். நண்பர்களே, தாய்லாண்டில் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்புடைய மாநாடு நடக்குது. பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னன்னா, இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குது இல்லையா, அதை சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த நாடுகள் இந்தியா, இலங்கை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, ரைட்டா, இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக் அமைப்பு. இந்த பிம்ஸ்டெக் உடைய உச்சி மாநாட்டு தாய்லாந்துடைய பேங்காக்கில் நடக்குது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கிறாரு. அந்த பிம்ஸ்டெக் மாநாட்டில் நடந்த அந்த டின்னர் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாலே நமக்கு அப்படியே கபகபகபான்னு பற்றிக்கிட்டு வரும்.
ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை எப்படி உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா, நடுவில் மோடி அவர்களும், வலது பக்கம் யாரு, நம்ம நேபாளோட ஒளி தாத்தா அவரு, அடுத்தது லெஃப்டில் பார்த்தா அதை விட 7.5 யூனுஸ் உட்கார்ந்துருக்குது. அதை பார்த்தனே நமக்கு அப்படியே பத்திட்டு வந்தது நண்பர்களே. நமக்கே இப்படி இருக்குதே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தால் இதையெல்லாம் அவர் கடந்து வர முடியுது அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதை விடுங்க நண்பர்களே, அதுக்கு முன்பு நாம் நடந்த நல்ல விஷயங்களை பார்க்கலாம். பிரதமர் அவர்கள் நாங்கள் போய் இறங்கின உடனேயே வரவேற்புக்கே வந்தார் அந்த நாட்டு பிரதமரான திருமதி பித்தாந்தம் ஷினாத்ரா. இவங்க யார் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் இந்த சர்வதேச அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு, அங்கே தக்சின் ஷினவாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமர் இருந்தார். அவருக்கு ரொம்பவுமே நல்ல பேரும் இருந்தது. அவருடைய காலகட்டத்தில் தான் நாங்களும் கூட தாய்லாண்டுக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் நண்பர்களே. அன்றைக்கெல்லாம் தாய்லாண்டு பார்த்தோம்னா ஒரு சொர்க்க பூமியாக தான் இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான். ஆனால் பல பிரச்சனைகள் அதற்கு பிறகு இப்பொழுது அங்கே எழுந்திருக்குது. இப்பொழுது அவருடைய மகள், அவருடைய கடைசி மகளான இவர் பித்தாங்தம் ஷினவத்ரா அப்படிங்கிறவர் இப்பொழுது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி கொஞ்சம் அமைதியையும் கொண்டு வந்திருக்கிறாரு தாய்லாந்துக்கு. அவர் பிரதமருடைய கார் வரைக்கும் அவரை வரவேற்றதை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, ரெட் கார்பெட் வெல்கம் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி பிரதமருக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தை சேர்த்து கொடுக்கிற வகையில் சில விஷயங்களை அவர் செய்திருக்கிறாரு. முதலாவதாக அவர் செய்தது என்ன அப்படின்னாக்க, தாய்லாந்து பிரதமர் அவர்கள் இந்த அக்கேஷனுக்கு, பிரதமர் மோடி அவர்கள் வராரு இல்லையா, அந்த அக்கேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க தாய்லாண்டில். அதுவும் என்ன அப்படின்னா, நம்முடைய ராமாயணம் இருக்குது இல்லையா, அதை தாய்லாண்டில் அதை தழுவி எழுதப்பட்டது தான் தாய்லாண்டுடைய தேசிய எப்பிக், தேசிய காவியமான ராமாக்கியன் அப்படிங்கிறது. அந்த ராமாக்கியனை ஒட்டி நிறைய இடங்களில் தாய்லாண்டில் வரைபடங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சில குகைகளில் இருக்கிற வரைபடங்கள், அதாவது அந்த காலத்தில் ராமாயணத்தை அந்த நாட்டில் தாய்லாண்டில் குகை சுவற்றில் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த படங்களை எடுத்து அதையெல்லாம் ஸ்டாம்புகளாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கௌரவமாக, இந்திய கலாச்சாரத்துக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவமாகவே நாம் கருதணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நண்பர்களே. இதைத்தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அவருடைய நன்றியுரையில் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் பல நூற்றாண்டுகளாக ஒரு நட்புறவு இருந்து வருது. நம்முடைய கலாச்சார தொடர்புகளும் நம்முடைய வணிக தொடர்புகளும் பல நூறாண்டுகளாக நடந்து வருது. இதை பிரதிபலிக்கும் விதமாக நம்முடைய நட்புறவும் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை பிரதிபலிக்கும் விதமாக இவ்வளவு அழகாக இந்த கான்செப்ட்ல ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள். அதற்கு அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஷினாவத்ராவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொன்னார். எதற்காகனா, இந்த தாய்லாந்து மட்டும் இல்லை, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், ஏன் மியன்மாரில் கூட இந்தியாவில் இருக்கிற நிறைய இளைஞர்களை வரவழைச்சு ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் அங்கே அடிமைகளை போல வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கிறவங்களை ஏமாற்றி பணம் முடுங்கிறதுக்கு, இந்த சைபர் குற்றங்களை புரிவதற்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அப்படி நிறைய பேர்த்த தாய்லாண்ட்லையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க நண்பர்களே. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களும் அதில் அடக்கம். அப்படிப்பட்டவங்களை காப்பாற்றி இந்தியாவுக்கு பத்திரமாக அனுப்பி வச்சது தாய்லாந்து. அதற்காக ஒரு சிறப்பு நன்றியையும் சொன்னார். அதோடு இல்லாமல் இந்த சமயத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க. அது தொடர்பாக என்னன்னா, தாய்லாந்தும் இந்தியாவும் இது மாதிரியான சைபர் குற்றங்கள் மட்டுமல்ல, பிற டெரரிசம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணும்போது அந்த உளவு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் நண்பர்களே தாய்லாண்டோடு. இதோட நிற்காம மேலும் பல அக்ரிமெண்ட்டுகளை போட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய வர்த்தகம் தொடர்பாகவும் நம்மளுடைய கலாச்சார பரிமாற்றத்தை அதிகப்படுத்துறதுக்கும் சில அக்ரிமெண்ட்டுகளை போட்டிருக்குது இந்தியாவும் தாய்லாண்டும். அதே போல விரைவில் பிம்ஸ்டெக் உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நாம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் அவர்கள் அந்த சமயத்தில் சொன்னார்.
இதெல்லாம் நல்லபடியாக நடந்தது. கடைசியில் டின்னர் கூப்பிடுறாங்க. டின்னரில் தான் வந்து நான் சொன்னது போல் வலது பக்கம் ஒளி தாத்தாவையும் இடது பக்கம் 7.5 யூனுஸையும் உட்கார வச்சுருந்தாங்க நண்பர்களே. ஆனாலும் கூட பாரத பிரதமர் அதை ரொம்பவுமே ஒரு பெரிய மனுஷனை போல ஒரு டிப்ளமேட்டிக்காக பயங்கர ஒரு உலகின் மிகப்பெரிய ராஜதந்திரியில் நம்முடைய பிரதமரும் ஒருத்தர் அப்படிங்கிறத அழகாக நிரூபித்தார். எந்த விதமான முகக்கோணலும் இல்லாமல் அதே சமயத்தில் அவங்க கிட்ட ஒன்றுமே நடக்காதது மாதிரி பேசவும் இல்லை, முகம் சுளிக்கவும் இல்லை. அழகாக ரொம்ப பிரமாதமாக மோடி அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணார் நண்பர்களே. இதற்கு அடுத்ததாக இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களை ஒளி தாத்தா சந்திக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல யூனுஸ் அவர்களும் சந்திப்பாரு அப்படின்னு சில செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல நண்பர்களே. இன்றைக்கு தெரிந்துவிடும் யூனுஸ் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கிறாரா அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் லேண்ட்லாக்கடாக இருக்குது, சைனா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்லாம் யூனுஸ் போய் சைனாவில் நின்றுக்கிட்டு கூவிட்டு வந்தது இல்லையா? வந்த பிறகு இந்தியாவே இதை கண்டு கொந்தளிச்சு கிடக்குது. இந்த மாதிரியான சமயத்தில் இந்த 7.5 யூனுஸை பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது எல்லாருடைய மனதிலையும். அதற்கான விடை இன்னைக்கு தெரிஞ்சிடும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிம்ஸ்டெக் மாநாட்டுடைய அடுத்த தலைவராக பங்களாதேஷ் பதவியேற்று கொண்டிருக்குது. அப்போ அடுத்த மாநாடு அடுத்த வருஷம் பங்களாதேஷில் நடக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாகுது. அதற்குள்ளாக பங்களாதேஷுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடணும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து பயணத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக இலங்கை பயணிக்க இருக்கிறாரு. இலங்கைக்கு அவர் செல்லும் போதும் நமக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.